السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்கும் மிக்க மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் இமாம் ஜமாத்தோடு ஃபஜ்ருடைய தொழுகை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் வழங்கியிருக்கின்றான். நம்முடைய இறுதி மூச்சு வரை எல்லா கடமையான தொழுகையிலையும் இமாம் ஜமாத்தோடு நின்று வணங்குவதற்குண்டான உடல் ஆரோக்கியத்தையும் மன தைரியத்தையும் அல்லாஹ், அந்த நாட்டத்தையும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. சங்கை குறித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களை, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்படி ஒரு வசனத்தை சொல்லுகின்றான். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹதியன்னஹும் சுபலனா. யார் நமக்காக வேண்டி, நம்முடைய மார்க்கத்திற்காக வேண்டி யார் முன்னோக்கி வருகிறார்களோ அவர்களுடைய எல்லா விதமான கஷ்டமான காரியங்களையும் நாம் என்ன செஞ்சிருவோம், லேசாக்கி அவருடைய பாதையை நாம் திறந்து வைத்து விடுவோம் என்பதாக அருள்மறையாம் திருக்குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலக வாழ்க்கை மறு உலக வாழ்க்கை, இந்த துனியாவுடைய வாழ்க்கை, ஆகிரத்துடைய வாழ்க்கை, இந்த இரண்டுமே அல்லாஹ் நம்ம கொடுத்துட்டான். இந்த உலக வாழ்க்கையும் அல்லாஹ் நம்ம கொடுத்திருக்கிறான். மறு உலக வாழ்க்கையான ஆகிரத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. எதை செஞ்சா நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளலாங்கிறது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த உலக வாழ்க்கையும் மறு உலக வாழ்க்கையும் ஒருபோதும் ஒன்று சேராது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எப்படி பகலும் இரவும் ஒன்று சேராதோ, பகல் இருக்கும் போது என்ன செய்யாது, இரவு வராது. அந்த பகலுடைய நேரம் முடிஞ்ச பின்னாடி தான் இரவு வரும். இரவுனுடைய நேரம் முடிஞ்சாதான் பகல் வரும். இரவும் பகலும் என்ன செய்யாது, ஒருபோதும் ஒன்று சேரவே சேராது. அது மாதிரிதான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை யாராவது ஆசைப்பட்டாங்கன்னு சொன்னா, உலகத்தினுடைய பொருளாதாரத்தை சம்பாதிக்கணும், இதுவே அவருடைய நோக்கமா இருந்துச்சுன்னு சொன்னா மறுமையை கோட்டை வெற்றுவார். ஒருத்தர் மறுமையே நாடிக்கிட்டு இருக்கிறாரு, மறுமையினுடைய வாழ்க்கைக்காக வேண்டி, ஆகிரத்துக்காக வேண்டி தன்னுடைய அமல்களை, தன்னுடைய பயணம் புறப்பட்டு செல்றாருன்னு சொன்னா அவர் துன்யாவுடைய வாழ்க்கையை இழந்துருவாரு. இப்படி உலக வாழ்க்கையும் மறு உலக வாழ்க்கைன்னு செய்யாது, ஒரு மனிதர் இடத்துல ஒன்று சேரவே சேராது. ஏதாவது ஒன்று தியாகம் செஞ்சுதான் ஆகணும். அப்படி ரசூலுல்லாஹ் கடைசியா சொல்றாங்க, மனிதனே, அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மனிதனே, நீ நல்லா புரிஞ்சுக்க, நல்லா அறிஞ்சிக்க, உலக வாழ்க்கை என்பது இந்த உலகத்தோடு அறிந்து போகக்கூடியது. மறு உலக வாழ்க்கை என்பது எப்போதுமே நிரந்தரமா இருக்குது. ஆனா உலக வாழ்க்கையை தீர்மானிப்பதும் அல்லாஹ் உனக்கு கொடுத்துட்டான், மறு உலக வாழ்க்கையை தீர்மானிப்பதையும் அல்லாஹ் உனக்கு கொடுத்துட்டான். எது உனக்கு வேணுங்கிறது நீ தான் எடுத்துக்கிறணும். அதை சூஸ் பண்ணி அதை நல்ல விதமா பயன்படுத்துறது உன்னுடைய கையில இருக்குது என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உதாரணத்துக்கு, ஒருத்தருக்கு சொந்த வீடு இருக்குது. அவர் தன்னுடைய சொந்த வீட்டை தான் அனுபவிப்பதற்காக வேண்டி, தன்னுடைய மனைவி மக்கள் அனுபவிப்பதற்காக வேண்டி, தனக்கு பின்வரக்கூடிய சந்ததியும் நல்லா இருக்கணும் என்பதற்காக வேண்டி நல்ல வீடு கட்டுறாங்க, நல்ல அலங்காரம் செய்யறாங்க, நல்ல சிறப்பான முறையில் வச்சிருக்கிறாரு. அப்படின்னா அவருடைய தன்னுடைய சொந்த வீட்டை எவ்வளவு செலவு பண்ணி செஞ்சாலும் அது ஃபாய்தா உண்டு. ஆனா ஒருத்தர் வாடகை வீட்டுக்கு குடி போறாரு, வாடகை வீட்டுக்கு குடி போறவரு அந்த வீட்டை என்ன செய்யலாமா, அவர் தனக்கு தனியா என்ன செய்யறாரு, பில்டிங் வச்சு கட்டுறாரு, இல்ல புதுசா ஆடம்பரமான விஷயங்களை செய்யறாரு, அதை டிசைன் பண்றாரு. அதுல எந்த ஒரு ஃபாய்தா இருக்குதா? அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சுன்னா என்ன செய்யணும், போயிட்டு வாங்கன்னு சொன்னா சலான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். இதுதான் வாடகை வீடு. உலக வாழ்க்கை என்பது வாடகை வீட்டை போன்றது. இந்த உலகத்துல என்ன செய்ய முடியாது, நம்மளால தொடர்ந்து பயணிக்க முடியாது. எல்லாருக்கும் மூத்தி என்பது நிச்சயமான ஒன்று. ஹஸ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மூத்தி என்ற மாலையை நம்முடைய கழுத்துல சுத்தி வச்சிருக்கிறாங்க. எப்ப சுருக்கு போட்டு இழுப்பாங்கன்னு தெரியாது. அந்த வாழ்க்கை வருவதற்கு முன்பு, அந்த நிலைமை வருவதற்கு முன்பு நம்மை நாம் என்ன செஞ்சுக்கிறணும், மறுமையினுடைய வாழ்க்கைக்காக வேண்டி, அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்திற்காக வேண்டி, சுருக்கத்திற்காக வேண்டி, சுருக்கத்தினுடைய சுகபோகங்களை அனுபவிப்பதற்காக வேண்டி இந்த உலகத்திலே என்ன செய்யணும், நன்மையான காரியங்களை அதிகமாக செய்ய வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய செய்திகளை சொல்றாங்க.
ஒரு சஹாபி, கிராமத்து சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. யா ரசூலுல்லாஹ், எனக்கு ரொம்பலாம் படிக்க தெரியாது, ரொம்பலாம் ஓத தெரியாது, ஆனா நான் கேட்டா அல்லாஹ் உடனே தரணும், அப்படிப்பட்ட செய்தியில் எனக்கு சொல்லித்தாங்க ரசூலுல்லாஹ்வை கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற இந்த 4 தஸ்பீஹையும் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த சஹாபி கேட்டு என்ன செய்யறாங்க, ரொம்ப சந்தோஷத்தோட, ரொம்ப ஆரவாரத்தோட, உற்சாகமா. கிராமத்து சஹாபிலாம் வெகுளித்தன்மையா இருப்பாங்க, சிலர் கரடு முரடா கடுமையான முறை நடந்துக்கிடுவாங்க. அங்கேருந்து வரும்போது ரசூலுல்லாஹ், யா முஹம்மத், ரசூலுல்லாஹ் பேர் சொல்லி கூப்பிடலாமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆனா வரும்போது எப்படி கூட்டிட்டு வருவாங்க, யா முஹம்மத், நல்லா இருக்கீங்களா, வீட்டுல எல்லாம் இருக்கிறாங்களா, சாப்பிட்டீங்களா என்று அடாவடிமாக என்ன செய்வாங்க, பேசிட்டு வருவாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, ரொம்ப பணிவோடு நடந்துக்கிடுவாங்க. அப்படி ஒரு சஹாபி வர்றாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு ரொம்ப படிக்கவும் தெரியாது, ஓதவும் தெரியாது, ஆனா நீங்க சொல்லி கொடுக்கறது நான் அப்படியே சொல்லணும், அது இந்த உலகத்துக்கு எனக்கு வெற்றியை தரணும், மறு உலகத்துக்கு வெற்றியை தரணும், அப்படிப்பட்ட ஒரு அமலை எனக்கு கற்றுத்தாங்கன்னு சொன்னாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் இந்த திக்ரை கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த அமலை என்ன செய்யறாங்க, சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர், திருப்பி சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்ற இந்த திக்ரை திரும்ப திரும்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்தா எப்படி சொல்லிக்கிட்டே இருக்குமோ, அதே போல ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு கடந்து போய் என்ன செய்யறாங்க, சொல்லிக்கிட்டே போறாங்க. திரும்ப போனவங்க திரும்பி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நான் எனக்காக வேண்டி சொல்லி கேட்டா நீங்க அல்லாஹ்வுடைய தஸ்பீகளை சொல்லி தரீங்க. சுப்ஹானல்லாஹ் என்ன அர்த்தம், அல்லாஹ் பரிசுத்தமானவன். வல்ஹம்துலில்லாஹ் என்ன அர்த்தம், எல்லாவற்றையும் மிக பெரிய, எல்லாத்திற்கும் புகழ் அனைத்தும் சொந்தக்கார அல்லாஹ் தான். வலா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய யாருமே இல்லை. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் தான் மிகப்பெரியவன். எல்லாமே அல்லாஹ் பத்தியே சொல்லி தந்திருக்கிறீங்களே, எனக்கு ஒண்ணுமே சொல்லி தரல என்று சஹாபி கேட்கிறாங்க. எல்லாமே அல்லாஹ் புகழ்ற மாதிரி வார்த்தையா இருக்குது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன். வல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். வலா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க, எனக்கு ஒண்ணுமே சொல்லி தரலையேன்னு கேட்கும் பொழுது அந்த சஹாபிட்ட ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, அல்லாஹு அக்பர், நீ சொன்ன மாத்திரத்துல அந்த சஹாபியினுடைய வார்த்தையை கேட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ சுப்ஹானல்லாஹ் சொல்றீல்ல, உன் கூட யார் தெரியுமா பேசுறா, படைத்த ரப்பு பேசுகிறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மிக பரிசுத்தமான்னு சொன்னோன்னு மலக்குமார்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அடியான் உண்மையை சொல்லிவிட்டான். அல்லாஹ் அக்பர், அது சதகத்தை, என்னுடைய அடியான் உண்மையை சொல்லிவிட்டான். வல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்ற என்னை மிகப்பெரிய சொந்தத்திற்கு உரித்தானவன் என்று சொல்கின்றான். வல்ஹம்துலில்லாஹ் சொன்ன மாத்திரத்துல அது சதகத்தை, இவன் உண்மையை சொல்லிவிட்டான், நீங்கள் எல்லாம் சாட்சியா இருங்க. வலா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை என்று சொன்ன மாத்திரத்துல அல்லாஹ் மீண்டும் அந்த அடியானுக்கு சொன்னவருக்கு அல்லாஹ் பதில் சொல்றான், தது சதகத்தை, நிச்சயம் உண்மையை சொல்லிட்டான். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்ற அல்லாஹ் தான் எல்லாத்திற்கும் மிகப்பெரியவன் சொன்ன மாத்திரத்துல அல்லாஹ் திரும்ப சொல்றான், தது சதகத்தை, நீ உண்மையை சொல்லிவிட்டாய். இப்ப அல்லாஹ் யாரு கூட பேசுறான், இந்த வார்த்தைகளை, இந்த கலிமாக்களை, இந்த திக்ருகளை யாரு ஓதுறாங்களோ அல்லாஹ் அவர்கள் மீண்டும் பதிலளிக்கிறான். அப்ப சொன்னவன அல்லாஹ் சொன்னவனே, சுப்ஹானல்லாஹ் சொன்னவனே அல்லாஹ் என்ன செய்யறான், அது சதகத்தை சொல்றோமா இல்லையா, அப்ப நீ என்ன தெரியுமா செய்யணும், அல்லாஹ் மக்ஃபிர்லி, அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ். அப்ப உடனே அல்லாஹ் மீண்டும் பதில் தர்றான், அதை ஆத்தைத்து, நீ கேட்கறது நான் கொடுக்குறேன்ப்பா. மலக்குமார்கள் எல்லாம் சாட்சியா வச்சு அல்லாஹ் சொல்றான், நீ கேட்டதை நான் கொடுத்து விட்டேன், உடைய நான் பாவத்தை மன்னிச்சிருன்னு அல்லாஹ் சொல்றான். வல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எல்லாவற்றையும் விட அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய புகழுக்கு சொந்தக்காரன் என்று சொன்ன மாத்திரத்துல மீண்டும் நீ அல்லாஹ் இடத்துல கேளு, அல்லாஹ் மர்ஹம்னி, யா அல்லாஹ் எனக்கு இரக்கம் காட்டுவாயாக. அல்லாஹ் என்ன செய்யறான், ஆத்தைத்து, அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துடுறோம்ப்பா.
மீண்டும் நீ அல்லாஹ் இடத்துல கேளு, அல்லாஹ் மருசுக்குனி, யா அல்லாஹ் என்னுடைய பொருளாதாரத்துல ரொம்ப கஷ்டப்படுறேன், யா அல்லாஹ் என்னுடைய பொருளாதாரத்துல விசேஷமான அதனுடைய வரக்கத்தை பெறுறதுக்கு யாரெல்லாம் எனக்கு கொடுவையாளன்னு கேட்கும் பொழுது, அல்லாஹ் மருசுக்குனி என்னுடைய ரிசுக்குல பறக்கச் செய்ய நீ அல்லாஹ் இடத்துல கேளு, அதை ஆத்தைத்து நிச்சயம் அல்லாஹ் நான் உனக்கு தரேன்னு நல்லா சொல்றான். இப்படி நம்ம கூடவே ரப்பு பேசி கொண்டு இருக்கிறான். நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு அல்லாஹ் பதிலளிக்கிறான். அது மட்டும் இல்லை, நம்ம கேட்டதையும் அல்லாஹ் கொடுக்கிறான். இந்த ஒற்றை தஸ்பீஹில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒட்டுமொத்த எல்லாவற்றையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான அந்த வாய்ப்பான எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சகல பாக்கியத்திற்கு உண்டான தஸ்பீஹ் சொல்லி தர்றாங்க. இது போலதான் சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, தன்னுடைய அமல்களை எப்படியாவது அல்லாஹ் ரசூலுக்கு கொடுத்துமே அமலா இருக்கணும். இந்த உலக வாழ்க்கை என்பது ரொம்ப சொற்பமான வாழ்க்கை, யாருங்க நீடோடி வாழ முடியாது. இங்கிருந்து போகும் பொழுது அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான அமலோடு அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தோடு அல்லாஹ்வோட சந்திக்கணும். அப்படிதான் சஹாபாக்கள் ஆசைப்பட்டாங்க. இதே போல அந்த சஹாபி என்ன செய்யறாங்க, அந்த ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த தஸ்பீஹை சொல்லிக்கிட்டே போறாங்க. சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் அல்லாஹும்ம அர்ஹம்னி அல்லாஹும்ம ஃபிர்லி அல்லாஹும்ம ர்ஸுக்னி என்று இந்த அல்லாஹும்ம ஹதீனி எனக்கு நேர்வழி காட்டுவாயா என்று இந்த தஸ்பீஹை சொல்லிக்கிட்டே அல்லாஹ் இடத்துல பேசிக்கிட்டே போறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த சஹாபி போறவரையும் தன்னுடைய பார்வை அந்த சஹாபியினுடைய மேல படுறவரை என்ன செய்யறாங்க பார்த்து ரசூலுல்லாஹ் பொன்முறுவலா சிரிக்கிறாங்க. பாருங்க எப்படி சின்ன பிள்ளை போல இதுக்கு சொல்லிக்கிட்டே போறார் என்று சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்கன்னு சொன்னார். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தால் அவர்கள் செய்யக்கூடிய அந்த நிலை இருக்குன்னு சொல்லி சின்ன பிள்ளையை போல ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்து அவர்களும் சின்ன பிள்ளையை போல அல்லாஹ் இடத்துல பேசக்கூடிய அந்த அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அல்லாஹ் ரசூல் சொல்லி கொடுத்த அந்த முழுமையான அமல்களோடு செய்து அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தோடு ஈமான் கொண்டவர்களாக சீமானாக வாழ்ந்து அல்லாஹ்வை பிரியப்பட்டு அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு உங்களுக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக. ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.